மேனேஜ் ஹைப்பர்வி ஷெட்யூலர் டைப்ஸு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே இப்போ ப்ரீ எம்டிவ் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற இது தான் யூஸ் பண்ணுது. 1980s கம்ப்யூட்டர் வந்த காலத்தில் முதல்ல சிங்கிள் டாஸ்க்கு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணாங்க. சிங்கிள் டாஸ்க் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் காட்டும், நம்ம எந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணோம். அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கோடு எல்லாத்தையுமே ரன் பண்ணி முடிகிற வரை உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் காட்டாது. அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகி முடிஞ்ச பிறகு மட்டும்தான் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் காட்டும். அதாவது ஒரு நேரத்தில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு லூப் இருந்ததுன்னா அப்ளிகேஷன் ஹேங் ஆகிடும், கம்ப்யூட்டர் டோட்டலாக ஹேங் ஆகிடும். கம்ப்யூட்டரை நம்ம ரீஸ்டார்ட் பண்ண பிறகு தான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணோம். 1990 வந்த பிறகு இதை சேஞ்ச் பண்ணி கோஆப்ரேட்டிவ் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. கோஆப்ரேட்டிவ் மல்டி டாஸ்கிங்னா அப்ளிகேஷன் எழுதுகிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் எழுதணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த 3 அப்ளிகேஷன் இருக்குதுன்னா, இந்த 3 அப்ளிகேஷன் எழுதுகிறவங்க அப்ளிகேஷனில் கோடு எழுதுவாங்க. கோடுக்கு நடுவில் ரிலீஸ் கோடு அப்படின்னு ஒரு கோடு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனுடைய கோடு எழுதுவாங்க. அதே மாதிரி ரிலீஸ் கோடு எழுதுவாங்க. இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் எழுதுவாங்க. எல்லா அப்ளிகேஷனும் இந்த மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா, இப்போ CPU இந்த அப்ளிகேஷனை எந்த மாதிரி ரன் பண்ணோம்னா, முதல்ல இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணோம். இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த கோடு வரை ரன் பண்ணோம். ரன் பண்ணி முடிஞ்சதும் உள்ளுக்குள்ளார ரிலீஸ் கோடு இருக்குது. அதனால் CPU அடுத்த அப்ளிகேஷனுக்கு போயிடும். இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் கோடு வரை ரன் பண்ணும். அடுத்தது இந்த அப்ளிகேஷனுக்கு போயிடும். இந்த ரிலீஸ் கோடு முடிஞ்சதுன்னா ஏற்கனவே இந்த அப்ளிகேஷனை எந்த இடத்துல நிறுத்தியிருக்குது அப்படிங்கிறத ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுவரை வந்ததும் இந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்தது இந்த கோடை முடிஞ்ச பிறகு ரிலீஸ் கோடு வந்துச்சுன்னா அடுத்த அப்ளிகேஷனுக்கு போயிடும். அப்போ ஒரே நேரத்தில் இந்த 3 அப்ளிகேஷனும் ரன் ஆகும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் எழுதுகிறவங்க அவங்க எழுதக்கூடிய அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிலீஸ் கோடே எழுத மாட்டாங்க. அந்த மாதிரி ரிலீஸ் கோடே எழுதலைன்னா CPU இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுதுன்னா வெளியிலேயே வர முடியாது. காரணம், ரிலீஸ் கோடு வந்தால் மட்டும்தான் அடுத்த அப்ளிகேஷனுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் இந்த இடத்துல ஒரு லூப்பிங் வருது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது இந்த லூப்பிங்கை விட்டு வெளியில் வராது. இதை விட்டு வெளியில் வந்தால் தான் ரிலீஸ் கோடுக்கு வர முடியும். அப்போ கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிடும். விண்டோஸ் 3.1 இந்த ஆப்ஷன் தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. கோஆப்ரேட்டிவ் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் எழுதுகிறவங்க தான் ஒவ்வொரு அப்ளிகேஷனில் எவ்வளோ நேரத்துக்கு CPU டைம் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியாகாது. அப்படிங்கிறனால தான் 95 வந்த பிறகு ப்ரீஎம்டிவ் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற இதை ஆரம்பித்தாங்க. ப்ரீஎம்டிவ் மல்டி டாஸ்கிங்கை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷனை எந்த மாதிரி வேணால் எழுதிக்கிங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு உதாரணத்துக்கு 10 மில்லி செகண்ட் தருவேன். 10 மில்லி செகண்ட் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் அடுத்த அப்ளிகேஷனுக்கு போயிடுவேன். அதாவது எத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அத்தனை அப்ளிகேஷனுக்கும் 10 மில்லி செகண்ட் கொடுத்துட்டு அடுத்த அப்ளிகேஷனுக்கு போயிடும். திரும்பி எந்த இடத்துல விட்டுதோ அந்த இடத்துல திரும்பி வந்து அடுத்த 10 மில்லி செகண்ட் அலோகேட் பண்ணோம். இந்த மாதிரி அலோகேட் பண்ணுறதுனால எல்லா அப்ளிகேஷனும் ஒரே மாதிரி ரன் ஆகும். ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸு கொடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் ஒரு 15 மில்லி செகண்ட் டைம் கொடுக்கும். இது இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு லூப்பிங் வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது அப்ளிகேஷன் எழுதும்போது தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 10 செகண்ட் முடிஞ்ச பிறகு இந்த அப்ளிகேஷன்லேருந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வருது. இந்த லூப்பிங்கில் 10 செகண்ட் தான் லூப் ஆகும். காரணம், இந்த அப்ளிகேஷனுக்கு 10 செகண்ட் தான் டைம் அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறனால 10 செகண்ட் லூப் ஆகும். 10 செகண்ட் முடிஞ்சதும் அடுத்த அப்ளிகேஷனை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் கம்ப்யூட்டரில் ஒரு அப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆனாலும் கம்ப்யூட்டர் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகாது. நமக்கு மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். இப்போ நம்ம டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ண முடியும். காரணம், இந்த இடத்துல 10 செகண்ட் தான் லூப்பிங் ஆகுது, மற்ற 10 செகண்ட் அது ஒர்க்கிங்கில் இருக்குது. அப்படிங்கிறனால நம்மளால் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ப்ரீஎம்டிவ் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுது. ப்ரீஎம்டிவ்னா CPU தான் ஒவ்வொரு டாஸ்க்கை எவ்வளோ நேரம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அதனால் ஒரு அப்ளிகேஷனில் பிரச்சனை இருந்தாலும் மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே ரன் ஆகும், கம்ப்யூட்டர் ஹேங் ஆகாது. நம்ம உள்ளுக்குள்ளார நிறையா அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம்னா எத்தனை அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து எல்லாத்துக்கும் டைமை அலோகேட் பண்ணி எல்லா அப்ளிகேஷனும் ஈக்குவலாக ரன் ஆகிற மாதிரி தான் அது ரன் பண்ணோம். நம்ம ஹைப்பர்வியை லோட் பண்ண பிறகு உள்ளுக்குள்ளார 10-20 விர்ச்சுவல் மிஷினை ரன் பண்ணுறோம்னா CPU பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினும் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான். இது டைம் கேட்டுச்சுன்னா இதுக்கு டைம் கொடுக்கணும். அடுத்த விர்ச்சுவல் மிஷின் டைம் கேட்கும்பா அதுக்கு டைம் தரணும். CPU
ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷனுக்கு அப்படி இல்லை உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு எந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். 2016 சர்வர் வந்த பிறகு இந்த ஷெடியூலிங்கில் 3 டைப்பான ஷெடியூலிங்கை ஹைப்பர் வீக்காக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீஎம்டிவ் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஒரே டைப்பான ப்ரீஎம்டிவ் மல்டி டாஸ்கிங் தான் யூஸ் பண்ணோம். 2016 ஹைப்பர் வி எல்லாம் வந்த பிறகு 3 வகையான ஷெடியூலரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஷெடியூலர் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன அப்படிங்கிறது தெரியும். உள்ளே ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டருக்கெல்லாம் எந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஷெடியூலர். இதில் கிளாசிக் ஷெடியூலர் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாக அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் புதுசாக 2 ஷெடியூலரும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷெடியூலருக்கும் என்ன வித்தியாசம்னா, சிபியு உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு எந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஷெடியூலருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2016 தான் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் டிஃபால்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஷெடியூலர். இந்த ஷெடியூலரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே சிபியூவை பற்றி பார்த்துருக்கோம். சிபியூவில் அவங்க கோரை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மல்டி த்ரெட்டிங்கை அவங்க ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு கோரும் 2 லாஜிக்கல் ப்ராசஸராக வேலை செய்யும். இப்போ இருக்கக்கூடிய எல்லா சிபியூவிலையும் மல்டி த்ரெட்டிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மல்டி த்ரெட்டிங்கில் பயாசிங்கில் எனேபிள் பண்ணிருப்போம். அதனால் ஒவ்வொரு கோரும் 2 லாஜிக்கல் ப்ராசஸராக வேலை செய்யும். அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரில் 12 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம விர்ச்சுவல் சிபியூ அலோகேட் பண்ணுவோம். ஒரு விர்ச்சுவல் சிபியூ நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம்னா அந்த கம்ப்யூட்டர் டைம் கட்டுச்சுன்னா ஒரு லாஜிக்கல் ப்ராசஸரை அந்த கம்ப்யூட்டருக்கு அலோகேட் பண்ணோம். டோட்டலாக நமக்கு இப்போ 12 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது. அதில் ஒரு லாஜிக்கல் ப்ராசஸரை அலோகேட் பண்ணோம். இந்த கிளாசிக் ஷெடியூலர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரீஎம்டிவ் மல்டி டாஸ்கிங் அதே மெத்தடில் தான் ஒர்க் பண்ணோம். உள்ளே ரன் ஆகக்கூடிய எல்லா விர்ச்சுவல் மிஷினுக்கும் ஈக்குவலான ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணோம். எல்லாருமே ரிசோர்ஸ் கேட்குறாங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு இத்தனை மில்லி செகண்டு அப்படின்னு அலோகேட் பண்ணோம். நம்ம ஒரே ஒரு கோர் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். காரணம் அப்படி பார்த்தா தான் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த கோரில் மல்டி த்ரெட்டிங் ஆன் பண்ணிருக்கோம்னா இது L1 இது L2, அதாவது ஒவ்வொரு ஃபிசிக்கல் கோரும் 2 லாஜிக்கல் ப்ராசஸராக வேலை செய்யும். சிபியூ இதை எப்படி பார்க்கும்னா 2 செக்ஷனாக பார்க்கும். அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷின் கேட்குதுன்னா இந்த லாஜிக்கல் ப்ராசஸரை அலோகேட் பண்ணோம். இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் கேட்குதுன்னா இந்த லாஜிக்கல் ப்ராசஸரை அலோகேட் பண்ணோம். இந்த விஎம்முடைய பேர் ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு விர்ச்சுவல் சிபியூ அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். டைம் கேட்டுச்சுன்னா இந்த லாஜிக்கல் ப்ராசஸரை அதுக்கு அலோகேட் பண்ணிடும். அதே நேரத்தில் இந்த விர்ச்சுவல் மிஷினு டைம் கேட்குதுன்னா அதுக்கு இந்த லாஜிக்கல் ப்ராசஸரை அலோகேட் பண்ணிடும். அப்போ 2 விர்ச்சுவல் மிஷினும் ஒரே கோரில் தான் ரன் ஆகுது. ஆனால் வேறு லாஜிக்கல் ப்ராசஸரில் ரன் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சிபியூவுக்கு அவங்க கேட்சை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கேட்சுங்கிறது சிபியூனுடைய டேட்டாவை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷன். இந்த கேட்சுங்கிறதும் ஒரு வகையான மெமரி தான். ஆனால் இந்த மெமரிக்கும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற மெமரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சிபியூவுக்கு நம்ம கேட்சை க்ரியேட் பண்ணுறோம்னா சிபியூ அளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். அதனால் இந்த மெமரியை ரொம்ப ஹை ஸ்பீடில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா நிறையா மெமரியை உள்ளுக்குள்ளே வைக்க முடியாது. காரணம் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடும். அப்போ இந்த 2 லாஜிக்கல் ப்ராசஸரும் இந்த கேட்சை தான் யூஸ் பண்ண போகுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வேறு ஒரு விர்ச்சுவல் மிஷினு, இது வேறு ஒரு விர்ச்சுவல் மிஷினு. ஆனால் ரெண்டுமே ஒரே கேட்சை யூஸ் பண்ணுது. அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஏ விர்ச்சுவல் மிஷின் இந்த கேட்சை யூஸ் பண்ணுது, பி இந்த கேட்சை யூஸ் பண்ணுதுன்னா ரெண்டுமே ஒரே கேட்சே. அப்படிங்கிறனால இந்த பி விர்ச்சுவல் மிஷினால் ஏ விர்ச்சுவல் மிஷினுடைய டேட்டாவையும் அக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஹேக் பண்ண நினைக்கிறவங்க இந்த மிஷினை ஹேக் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த மிஷினில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த கிளாசிக்கல் ஷெடியூலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸு சிபியூவில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் எல்லா கம்ப்யூட்டருக்கும் அலோகேட் பண்ணுது. எல்லாமே இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது. அதனால் 2 கம்ப்யூட்டரும் நமக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அதாவது சிபியூவில் இருக்கக்கூடிய த்ரெட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதனால் மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷினுக்கு சிபியூ அலோகேட் பண்ண முடியுது. மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷினும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹேக்கிங்கில் சைடு சேனல் அட்டாக்கு அப்படின்னு ஒரு வகையான ஹேக்கிங் இருக்குது. ஒரே கேட்சில் தான் 2 விர்ச்சுவல் மிஷினுடைய டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுது. அப்படிங்கிறனால பி விர்ச்சுவல் மிஷினுடைய பக்கத்துலேயே ஏ விர்ச்சுவல் மிஷினுடைய டேட்டா இருக்குது. இதுதான் சைடு சேனல் அட்டாக்கு அப்படின்னு சொல்லுவோம். 2 விர்ச்சுவல் மிஷினாக லோ லெவல் கேட்சை ஷேர் பண்ணிக்குது. அதனால் ஹேக்கர் இந்த விர்ச்சுவல் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏ விர்ச்சுவல் மிஷினில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஏ விர்ச்சுவல் மிஷினுடைய டேட்டாவையும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம்.
நம்ம கம்பெனிக்குள்ளே ஹைப்பர்-வியை யூஸ் பண்ணுறோம்னா இந்த விர்ச்சுவல் மிஷினும் நாம தான் ரன் பண்ணுறோம், இந்த விர்ச்சுவல் மிஷினும் நாம தான் ரன் பண்ணுறோம். அதனால் இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. காரணம், நம்ம கம்பெனிக்குள்ளே ஹேக்கர் யாருமே ஒரு விர்ச்சுவல் மிஷினில் இருந்து அடுத்த விர்ச்சுவல் மிஷினில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஹேக் பண்ண மாட்டாங்க. அதனால் இன்டர்னல் ஒர்க்லோடு கம்பெனிக்குள்ளே நம்ம ஒர்க்லோடு ரன் பண்ணுறோம்னா 99% இதை நம்பலாம். அதாவது கிளாசிக் ஷெட்யூலரை யூஸ் பண்ணலாம். இதுவே க்ளவுட் ப்ரொவைடர் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். க்ளவுட் ப்ரொவைடர் ஹைப்பர்-வியை ரன் பண்ணுறாங்கன்னா இந்த விர்ச்சுவல் மிஷினை வேறு ஒரு கம்பெனிக்கு அலோகேட் பண்ணுவாங்க, இந்த விர்ச்சுவல் மிஷினை வேறு ஒரு கம்பெனிக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இது வேறு ஒரு கம்பெனி, இது வேறு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தரை ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா இந்த கம்பெனியினுடைய டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. அதனால் அன்ட்ரஸ்டடு டெனண்ட்டு, அதாவது வேறு டெனண்ட்லாம் விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக மாறிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் கோர் ஷெட்யூலிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த கோர் ஷெட்யூலிங்கை அவங்க எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டிக்கும் ஐசோலேஷனுக்கும். அதாவது 2 விர்ச்சுவல் மிஷின் நம்ம ரன் பண்ணுறோம்னா இந்த 2 விர்ச்சுவல் மிஷினும் இதே சிபியூவை தான் ஹைப்பர்-வி வழியாக யூஸ் பண்ண போகுது. ஆனால் இந்த விர்ச்சுவல் மிஷின் டேட்டாவை எந்த விதத்துலையும் அக்சஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் ஐசோலேஷன் இருக்கணும். இந்த 2 விர்ச்சுவல் மிஷினுக்கு இடையில் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நமக்கு செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கோரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சிபியூவில் 6 கோர் 8 கோர்லாம் இருக்கும். நம்ம ஒரு கோரை பற்றி புரிஞ்சாலே மற்ற எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். ஒரு கோருக்குள்ளார லாஜிக்கல் ப்ராசஸர் 1, லாஜிக்கல் ப்ராசஸர் 2 அப்படின்னு 2 ப்ராசஸர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் டைம் கேட்டுச்சுன்னா இந்த கோரையே இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுத்துரும். அதாவது இது ரெண்டுமே அலோகேட் பண்ணிடும். இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு தராது. அதாவது ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷின் மட்டும்தான் ஒரு கோரை டோட்டலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. நாம் இந்த கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு விர்ச்சுவல் சிபியூ தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஒரே ஒரு விர்ச்சுவல் சிபியூ தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த மிஷினுக்கு ஒரு விர்ச்சுவல் சிபியூ அலோகேட் பண்ணணும். அதனால் லாஜிக்கல் ப்ராசஸர் இதை அலோகேட் பண்ணிடுச்சு. ஆனால் இதை யாருக்குமே அலோகேட் பண்ணாது. காரணம், இது ரெண்டுமே ஒரே கோரில் இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷின் சிபியூ வேணும் அப்படின்னு கேட்குது. அதாவது ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அலோகேட் பண்ணாது. இதனுடைய ஒர்க்கு முடிஞ்ச பிறகு ஒரு உதாரணத்துக்கு 10 மில்லி செகண்ட் இதுக்கு டைம் அலோகேட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த 10 மில்லி செகண்ட் இதுக்கு அலோகேட் பண்ணோம். அப்போ ஒரு கோர் நமக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். காரணம், வேறு விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரே நேரத்தில் ஒரு கோரில் இருக்கக்கூடிய 2 லாஜிக்கல் ப்ராசஸரை தர முடியாது அப்படின்னு கண்டிஷன் வச்சுருக்காங்க இதில். அதனால் ஒரு கோர் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். நாம் இந்த கம்ப்யூட்டரில் 2 விர்ச்சுவல் சிபியூ அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு விர்ச்சுவல் சிபியூக்கு இதை அலோகேட் பண்ணிடும், இன்னொரு விர்ச்சுவல் சிபியூக்கு இதை அலோகேட் பண்ணிடும். இது சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கோர் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்லிட்டால இந்த கோரை ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு தான் அலோகேட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். இதில் 2 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது. நம்ம ஏற்கனவே கிளாசிக் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம். கிளாசிக் மெத்தடை பொறுத்தவரை ஒரு கோரையை 2 விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்ணோம். இதில் 2 சிபியூ இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. காரணம், 2 சிபியூ இருந்தால் 2 கோர் ரன்னிங்கில் இருக்கும். ஒருவேளை ஒரே ஒரு சிபியூ இருந்தால் ஒரே ஒரு லாஜிக்கல் ப்ராசஸர் மட்டும்தான் கொடுக்கும். மற்ற லாஜிக்கல் ப்ராசஸரை அலோகேட் பண்ண முடியாது. ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த கம்ப்யூட்டருக்கு அலோகேட் பண்ணாது. இந்த கம்ப்யூட்டருக்கு 10 மில்லி செகண்ட் கொடுத்த பிறகு தான் இந்த கம்ப்யூட்டருக்கு 10 மில்லி செகண்டு டைம் அலோகேட் பண்ணோம். அப்படின்னா பி விர்ச்சுவல் மிஷினே வெயிட்டிங்கில் இருந்தாலும் கோர் ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டருக்கு கோரை கொடுக்காது அப்படின்னு அர்த்தம். ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான் இந்த டோட்டல் கோர் அக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறனால இந்த கேட்சில் அந்த விர்ச்சுவல் மிஷின் டேட்டா தான் இருக்கும். அதனால் செக்யூரிட்டி அதிகம். இந்த விர்ச்சுவல் மிஷினால் கேட்சையும் அக்சஸ் பண்ண முடியாது. இது அக்சஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு தான் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்ணோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, விர்ச்சுவல் மிஷினை கோர் லெவலில் ஐசோலேட் பண்ணிடுது. அதாவது அந்த கோரில் 2 லாஜிக்கல் ப்ராசஸர் இருந்தாலும் ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும்தான் இந்த கோரை அலோகேட் பண்ணோம். அதனால் சைடு சேனல் அட்டாக்கை அப்படிங்கிற இந்த அட்டாக்கை யூஸ் பண்ண முடியாது. வேறு கம்பெனி இந்த விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோம். இந்த 2 டெனண்ட்டும் கோரை எந்த நேரத்துலையும் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸு நமக்கு கம்மியாகும். காரணம், ஏற்கனவே கிளாசிக்கில் ஒரே நேரத்தில் 2 விர்ச்சுவல் மிஷினுக்கும் அலோகேட் பண்ணிச்சு. இப்போ ஒரு மிஷினுக்கு அலோகேட் பண்ணி முடிஞ்ச பிறகு தான் அடுத்த மிஷினுக்கு அலோகேட் பண்ணுது. ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு கோரை ஃபுல்லாக அலோகேட் பண்ணுது அப்படின்னா இந்த லாஜிக்கல் ப்ராசஸர் வேலை செய்யுது. இது ஃப்ரீயாக இருந்தாலும் மற்ற மிஷினுக்கு அலோகேட் பண்ணாது. அதனால் நமக்கு ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகும். ஆனால் நமக்கு செக்யூரிட்டி அதிகமாகும். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, அன்ட்ரஸ்டட் ஒர்க்லோடு. அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கும் இந்த விர்ச்சுவல் மிஷினும் வேறு டெனண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா
இந்த கம்பெனியை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கோர் ஷெட்யூலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரூட் ஷெட்யூலர் அப்படின்னா நாம் ஹைப்பர்-வியை லோட் பண்ணிட்டோம்னா ஹோஸ்ட் கம்ப்யூட்ரு ரூட் பார்ட்டிஷனில் தான் ஒர்க் பண்ணோம். நாம் கம்ப்யூட்டரில் லோட் பண்ணியிருக்கக்கூடிய பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10 இருக்கலாம், விண்டோஸ் 11 இருக்கலாம். அப்படி இல்லை நாம் இப்போ 2025 சர்வர் தான் பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இதை ரூட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே நம்ம விர்ச்சுவல் மிஷின்லாம் க்ரியேட் பண்ணுறோம்னா அதெல்லாம் கஸ்ட் பார்ட்டிஷனில் தான் ரன் ஆகும். இந்த ரூட் பார்ட்டிஷனுக்கு தான் கம்ப்யூட்டரில் டோட்டல் கண்ட்ரோல் இருக்குது. அதாவது உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷின் எல்லாத்தையுமே இந்த ரூட் பார்ட்டிஷனில் ரன் ஆகக்கூடிய ஓஎஸை தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ரூட் ஷெட்யூலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு நம்ம தனியாக ஹார்ட்வேரை டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சிபியூவில் 12 கோர் இருக்குதுன்னா அதில் 4 கோரை இந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுறோம்னா இதை நம்ம ரூட் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு 12ல் 4 லாஜிக்கல் ப்ராசஸர் போயிடுச்சுன்னா மீதி 8 லாஜிக்கல் ப்ராசஸர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சாதாரணமாக எந்த மாதிரி வேலை செய்யும்னா நாம் உள்ளே ரன் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கும் சரி நம்முடைய ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஈக்குவலாக தான் டைம் ஒதுக்கும். ஆனால் நம்ம ரூட் ஷெட்யூலர் அப்படிங்கிற இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா ஹைப்பர்வைசர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னா 2-4 கோரை ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு டெடிகேட் பண்ணிவிட்டு, அதாவது 12 கோர் இருந்ததுன்னா ஒரு 4 கோரை இல்லை 6 கோரை நீங்கள் எப்படி வேணால் கான்ஃபிகர் பண்ணலாம். ஒரு 4 கோரை ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு தனியாக கொடுத்துரு அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். அப்படின்னா இந்த 12 கோரில் இந்த 4 கோரை விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ண முடியாது. மீதி இருக்கக்கூடிய 8 கோரை மட்டும்தான் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு அர்த்தம். எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு நெட்வொர்க்கை கான்ஃபிகர் பண்ணுறோம். அதாவது டோட்டல் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எஸ்டிஎனை நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி இல்லைனா ஸ்டோரேஜ் ஸ்பேஸை கான்ஃபிகர் பண்ணுறோம். அதாவது சான் மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுறோம். அப்படி கான்ஃபிகர் பண்ணுறோம்னா இந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு ஒர்க் அதிகம். காரணம், நம்ம சாஃப்ட்வேர் டிஃபைன்டு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறோம்னா கஸ்ட் கம்ப்யூட்டரில் இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ண போகுது. ஆனால் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் தான் சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி சானை க்ரியேட் பண்ணுறதும் அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஹோஸ்ட்டுடைய வேலை. அப்படின்னா இந்த ஹோஸ்ட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரணும். இந்த ஹோஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜ் தான் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஸ்டோரேஜ் ஸ்பேஸு டைரெக்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டோரேஜை க்ரியேட் பண்ணுறோம். ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்லோவாச்சுன்னா ஸ்டோரேஜும் ஸ்லோவாகிடும். அதனால் கஸ்ட்டு கம்ப்யூட்டர்னால ஸ்டோரேஜை அக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதே மாதிரி ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்லோவாகிடுச்சுன்னா நம்ம சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணிருக்கோம். இந்த நெட்வொர்க்கை உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருங்க தான் யூஸ் பண்ண போகுது. இது ஸ்லோவாச்சுன்னா உள்ளே ரன் ஆகக்கூடிய எல்லா கஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க்கும் ஸ்லோவாகிடும். அந்த ஒரு காரணத்தினால ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு சிபியு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். அதாவது சிபியு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேரண்டி பண்ணணும். உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்லாம் நாய்ஸி விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது தேவையில்லாமல் அதிகமாக ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா அது எடுக்கக்கூடிய ரிசோர்ஸ்னால் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகக்கூடாது அப்படின்னா ரூட் ஷெட்யூலர் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். இதை கான்ஃபிகர் பண்ணுறதால இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மக்கிட்ட 12 கோர் இருக்குதுன்னா 4 கோரை பர்மனெண்ட்டாக ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறதுனால விர்ச்சுவல் மிஷினால் அந்த 4 கோரை எப்பயுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம உள்ளே ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரை கம்மியாக தான் ரன் பண்ணி ஆகணும். அதாவது விர்ச்சுவல் மிஷின் கெப்பாசிட்டியெல்லாம் குறைச்சிட்டு ஹோஸ்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் தர போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நார்மலாக இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான சர்வீஸை ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் மேனேஜ் பண்ணுதுன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் இதை கான்ஃபிகர் பண்ணால் போதும். பவர்ஷெல் ஐஏசியை அட்மினிஸ்ட்ரேட்டர் பவரில் ஓப்பன் பண்ணுறோம். இது எந்த இடத்துல நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கம்ப்யூட்டரு பூட் பண்ணும்போதே ப்ரீஎம்ப்டிவ் மல்டி டாஸ்கிங்கை நீ எந்த மாதிரி ரன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லணும். அதாவது நீ கிளாசிக் மெத்தடில் ரன் பண்ணணுமா, கோர் மெத்தடில் ரன் பண்ணணுமா, ரூட் மெத்தடில் ரன் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்கிலே சொல்லிடணும். அப்படின்னா கம்ப்யூட்டர் பூட் ஆகும்போது நம்ம என்ன மெத்தடு சொல்கிறோமோ அந்த மெத்தடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகாது. இந்த 2 விர்ச்சுவல் மிஷினுக்கு கிளாசிக்கை யூஸ் பண்ணு, இந்த 2 விர்ச்சுவல் மிஷினுக்கு கோரை யூஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. காரணம், நம்மகிட்ட இருக்கிற சிபியு எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அப்படின்னா கம்ப்யூட்டர் பூட் ஆகும்போதே சொல்லணும். பிசிடி எடிட்டு அப்படிங்கிற இந்த கமாண்டை தான் நம்ம பூட்டிங் சம்மந்தமான கான்ஃபிகரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
அப்போ பிசிடி எடிட்டுங்கிற கமாண்டு கம்ப்யூட்ரு பூட் ஆகும்போதே எப்படி பூட் ஆகணும் அப்படிங்கிற சொல்கிறது. இந்த இடத்துல பிசிடி எடிட்டு எனுமரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணோம்னா ஹைப்பர்வைசர் ஷெடியூலர் டைப்பு கிளாசிக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிஃபால்ட்டாக அது கிளாசிக்கில் தான் ஒர்க் பண்ணோம். அப்படின்னா உள்ளே ரன் ஆகக்கூடிய எல்லா விர்ச்சுவல் மிஷினுக்கும் ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கும் ஒரே மாதிரி தான் சிபியு டைம் அலோகேட் பண்ணும். அதனால் எல்லா விர்ச்சுவல் மிஷினையும் ஹோஸ்ட் கம்ப்யூட்டரையும் அது ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இந்த கமாண்டு ஒர்க் பண்ணலை, இதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம வேணும்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கமாண்டு டைப் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிசிடி எடிட்டு செட்டு ஹைப்பர்வைசர் ஷெடியூலர் டைப்பு கோர் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணலாம். அதாவது உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு லாஜிக்கல் ப்ராசஸரை நீ அலோகேட் பண்ணாத, ஒரு கோரில் 2 லாஜிக்கல் ப்ராசஸர் இருந்தாலும் கோரையே அவங்களுக்கு அலோகேட் பண்ணிவிடு. அதாவது ஒரே கோரை 2 விர்ச்சுவல் மிஷின் ஷேர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். இந்த கமெண்ட்டை டைப் பண்ணோம்னா கோர் அப்படின்னு மாறிடும். இதுவே நம்ம ரூட் அப்படின்னு மாற்றுறதா இருந்தால் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணோம். ரூட் அப்படின்னு மாற்றும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்மக்கிட்ட 12 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு. அதாவது பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எத்தனை ப்ராசஸர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அப்போ இந்த 2 கமாண்டும் நம்ம டைப் பண்ணோம். மொதல் கமாண்டில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஷெடியூலரை ரூட் டைப்புக்கு மாற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கமாண்டில் ரூட்டுக்கு 4 கோரை பர்மனெண்ட்டாக அலோகேட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். டிஃபால்ட்டாக கிளாசிக்கே அப்படின்னு இருக்குது. இதுவே நல்லா வேலை செய்யும். நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷினை வேறு கம்பெனி யூஸ் பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி முக்கியம். அப்படிங்கிறனால கோர் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ரூட்டுக்கு நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணுவோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2025 சர்வர் தான் ஹோஸ்ட் கம்ப்யூட்ரு. அதாவது ஹார்ட்வேரில் நம்ம ரன் பண்ணக்கூடிய கம்ப்யூட்ரு. இந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜை கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறோம்னா இந்த சர்வீஸ் எல்லாம் உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு ரொம்ப முக்கியமான சர்வீஸு. அதனால் ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மட்டும் ரூட்டை யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் போதும். நார்மலாக ஹைப்பர் வி ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரில் எந்த அப்ளிகேஷனும் நம்ம ரன் பண்ணக்கூடாது. காரணம் உள்ளே ரன் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். இந்த 2 சர்வீஸும் நம்ம ரன் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்னா உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு தேவையான ஸ்டோரேஜ் இங்கே க்ரியேட் பண்ணுறோம், உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு தேவையான நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்பையும் நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்காக தான் இதை ரன் பண்ணுறோம். அப்படி ரன் பண்ணுறோம்னா இந்த கம்ப்யூட்டருக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு ஷெடியூலர் டைப்பை ரூட்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நாம் இந்த கிளாஸில் ஷெடியூலர் டைப்பில் 3 வகையான டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு டைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கிளாசிக்கே நார்மலாக யூஸ் பண்ணால் போதும். தேங்க்யூ.